Good morning, Unanda. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrapalayam. Now we discussed about 10th standard social science subject, civics lesson 4, India's foreign policy. India உடைய வெளியுறவு கொள்கை. Learning objectives of this lesson: identify the basic principle of Indian foreign policy. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையுடைய அடிப்படை கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸ்பிளைன் த மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் நான் அலைன்மெண்ட், அணிசரா இயக்கத்துடைய பொருளும் அதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத பற்றி விளக்கியிருக்காங்க. அனலைஸ் த ஸ்டேஜஸ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி, நம்மளோட வெளியுறவு கொள்கையின்படி நிலைகளை ஆய்ந்தறிதல். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கையுடைய முக்கியத்துவத்தை விளக்குறது. ரெகக்னைஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி, உள்நாட்டு கொள்கை மற்றும் வெளியுறவு கொள்கை ஆகியவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை பற்றி அறிஞ்சிக்கிறது. ஓகேவா? Now let's discuss about the introduction of this lesson. Foreign policy can be defined as a country's policy that is conceived, designed and formulated to safeguard and promote her national interest in her external affairs in the context of relationship with other countries, both bilaterally and multilaterally. ஓகே, அதாவது வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோடைய வெளியுறவு விவகாரங்களின் மூலமாக தேசிய நலனை பாதுகாக்கிறதும் மேம்படுத்துதல், இருதரப்பு மற்றும் பலதரப்பு உறவுகளை பேணுறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு கொள்கை தான் வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் சீக்ஸ் டு செக்யூர் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள், டெரிட்டரிஸ் அண்ட் எக்கனாமிக் ஆஃப் த கண்ட்ரி. இது நாட்டு மக்களுடைய சிறந்த நலன், நாட்டுடைய பரப்பு, பொருளாதாரம் இதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஏ டைரக்ட் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் அண்ட் ஓவரால் நேஷனல் பாலிசிஸ், ஹேர் ஆஸ்பிரேஷன்ஸ் அண்டு செல்ஃப் பர்செப்ஷன்ஸ். வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாட்டுடைய பாரம்பரிய மதிப்புகள், ஒட்டுமொத்த தேசிய கொள்கை, எதிர்பார்ப்பு மற்றும் சுய கருத்துகள் ஆகியவற்றுடைய நேரடியான பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். நேஷன்ஸ் ஹாவ் ஆல்சோ பீன் இன்டர்டிபெண்டன்ட், நாடுகள் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. இன்டர்டிபெண்டன்ஸ் ஹாஸ் பீன் அண்ட் இன்கண்ட்ரோலபிலிட்டி ஃபேக்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், சர்வதேச உறவுகளில் ஒன்றோடு ஒன்றை சார்ந்திருப்பது அப்படிங்கிறது தவிர்க்க இயலாத ஒன்று. த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி ஆர் ட்ரீட்டிஸ் and executive agreements, appointing ambassadors, foreign aid, international trade and armed forces. வெளியுறவு கொள்கையுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கைகள், நிர்வாக ஒப்பந்தங்கள், தூதர்களை நியமிக்கிறது. அடுத்தது வெளிநாட்டு உதவி, சர்வதேச வணிகம், ஆயுத படைகள், இதெல்லாம் வெளியுறவு கொள்கையுடைய முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லுவோம். The Ministry of External Affairs of India, also known as Foreign Ministry, comes under the Government of India, is responsible for the conduct of foreign relations of India. வெளியுறவு அமைச்சகம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய வெளி விவகார அமைச்சரவை அப்படின்னு சொல்லுவோம். இந்திய அரசின் ஒரு அங்கமாக இருந்து நாட்டின் வெளியுறவுகளை பொறுப்பேற்று நடத்துகிறது அப்படின்னு சொல்லுவோம். த ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், நியூ டெல்லி, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1986, ப்ரொவைட் ட்ரைனிங் ஃபார் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் சர்வீசஸ். ஓகேவா? ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1986 புதுடெல்லியில் நிறுவப்பட்ட இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு, அது ஐஎஃப்எஸ் அப்படிங்கிறவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950, ஆர்டிக்கல் 51. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950, சட்டப்பிரிவு 51 lays down directive principles of India's foreign policy. அரசு நெறிமுறை உறுத்தும் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த ஸ்டேட்ஸ் ஆர் என்டோவர் டு. ஓகேவா? அரசு முயற்சி செய்ய வேண்டியெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு. மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன்ஸ் பிட்வீன் நேஷன்ஸ், நாடுகளுக்கிடையே நியாயமான கௌரவமான உறவுகளை பேணுதல். ஃபாஸ்டர்ஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகளை மதித்தல். என்கரேஜ் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ் பை
ஆர்பிட்ரேஷன்ஸ், சர்வதேச பிரச்சனைகளை வந்து நடுவர் மன்றம் மூலமாக தீர்க்கிறதுக்கு ஊக்குவித்தல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி, நமது வெளியுறவு கொள்கையுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லுவோம். நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு. நேஷனல் ப்ராஸ்பரிட்டி, தேசிய வளமை. இன்க்ரீசிங் த மெம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ், நட்பு நாடுகளுடைய எண்ணிக்கைகளை வந்து அதிகரித்தல். அச்சீவிங் வேர்ல்டு பீஸ் அண்டு எனேபிள் எவ்ரி நேஷன் டு பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், உலக அமைதியை வந்து அடைதல் மற்றும் ஒவ்வொரு நாட்டுடைய அமைதியையும் சேர்ந்திருத்தல். எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகேவா, பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பஞ்சசில். பஞ்சசில் இஸ் த வேர்டு டிரைவ்டு ஃப்ரம் த சான்ஸ்கிரிட் வேர்டு. ஓகேவா, இது வந்து சமஸ்கிருத சொல்லிருந்து வந்தது. பஞ்ச் அப்படின்னா 5, சீல் அப்படின்னா வெர்ச்சூஸ். ஓகேவா, 5, சீலம் அப்படின்னா நற்பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. த 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் பஞ்சசீல் பிட்வீன் இந்தியா, த பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அண்ட் த சைனா Premier Zhou Enlai was signed on 28 April 1954, which stated that the two governments entered into an agreement based on the following principles. இந்தியாவுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் சீனாவுடைய பிரதமர் சூ என் லாய் இந்த 2 நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்கியிருத்தலுக்காக 5 கொள்கைகள், அதாவது அதை வந்து பஞ்சசீலம் அப்படின்னு சொல்லுவோம். 1954 ஆண்டு ஏப்ரல் மாதம் 28 வந்து கையெழுத்திட்டுச்சு. இரு அரசாங்களும் பின்வரும் கோட்பாடுகளுடைய அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க. சரியா, அது என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சசீல் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர் டெரிட்டரி இன்டெகிரிட்டி அண்டு சோவரண்டி, ஒவ்வொரு நாட்டோடைய எல்லையையும் இறையாண்மையும் பரஸ்பரத்தையும் மதிக்கணும். மியூச்சுவல் நான் அக்ரெஷன், பரஸ்பர ஆக்கிரமிப்பு இன்மை. மியூச்சுவல் நான் இன்டர்ஃபியரன்ஸ், பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது. ஈக்குவாலிட்டி அண்டு கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட், பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல். பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், அமைதியாக வந்து ஒருத்தர் சார்ந்திருத்தல். ஓகேவா. தீஸ் பிரின்சிபல்ஸ் வேர் இன்கார்பரேட்டட் இன் த பேண்டுங் டிக்ளரேஷன் சைன்ட் இன் த ஆப்ரோ-ஏசியன் கான்ஃபரன்ஸ் ஹெல்தி இன் 1955 இன் இந்தோனேசியா. இந்த கொள்கைகள் வந்து இந்தோனேசியாவில் 1955 ஆண்டு நடைபெற்ற ஆசிய மாநாட்டில் கையெழுத்தான பாண்டுங் பிரகடனத்தில் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவோம். பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எ ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கையினை நிர்ணயிக்கக்கூடிய அடிப்படையான காரணிகள். ஜியோகிராஃபிக்கல் பொசிஷன் அண்டு சைஸ் ஆஃப் டெரிட்டரிஸ், நாட்டுடைய புவியியல் அமைப்பு மற்றும் பரப்பளவு. நேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி, ட்ரெடிஷன்ஸ் அண்டு ஃபிசியாலஜிக்கல் பேசிஸ், ஒரு நாட்டுடைய வரலாறு, பாரம்பரியம் மற்றும் தத்துவ அடிப்படையிலானவை. சரியா. நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்கள். த கம்பல்சன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அரசியலுடைய அந்த நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேவா, அதாவது கம்பல்சன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சியுடைய அவசியம். அடுத்தது அரசியல் நிலைத்தன்மை மற்றும் அரசாங்க அமைப்பு. த நெசசிட்டி ஆஃப் பீஸ், டிஸ்ஆர்னமெண்ட் அண்ட் நான் ப்ரொஃபலைசேஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அமைதிக்கான அவசியம், ஆயுத குறைப்பு, அணு ஆயுத பெருக்க தடை. மிலிட்ரி ஸ்ட்ரென்த், இராணுவ வலிமை. இன்டர்நேஷ்னல் மிலன்யூ, சர்வதேச சூழ்நிலை. ஓகே. ஃபாரின் பாலிசி இன் 1950 அண்டு 1960s, 1950 மற்றும் 60களில் வெளியுறவு கொள்கை. த பீரியட் ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ் த்ரூ 1952 அண்டு 1960 கான்ஸ்டியூட்டட் த மோஸ்ட் ideological phases of India's foreign policy under the guidance of India's Prime Minister, ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. நாடு சுதந்திரம் அடைஞ்சது முதல் 1950 மற்றும் 60ல் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகள் நம்ம நாட்டுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருடைய வழிகாட்டுதலின் பேரில் முக்கிய குறிக்கோள்களை கொண்டதாக அமைஞ்சிருந்தது. த நியூ நேஷன்ஸ் தட் காட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் த லாங் பீரியட் ஆஃப் காலனியல் ஸ்ட்ரகிள்ஸ் found themselves in a very difficult situation with respect to economic development. நீண்ட காலமாக காலனி ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் பெற்ற நாடுகள் வந்து பொருளாதார மேம்பாடு தொடர்பாக கடுமையான சூழ்நிலையை எதிர்கொண்டது வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஓகே. ஸோ இட் வாஸ் நெசசரி டு அலைன் வித் எய்டர் ஆஃப் த பிளாக்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யுஎஸ்ஏஆர், யூனியன் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் யுஎஸ்எஸ்ஆர். ஓகே. எனவே சோவியத்துடைய சோசியலிச குடியரசு ஒன்றியம் அல்லது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இதில் ஏதாவது ஒரு முகாமில் சேர்றது அவசியமான ஒன்றா இருந்துச்சு. சரியா. நேரு
the India's first Prime Minister was opposed to the rivalry of two superpowers, America and Russia, who were trying to extend their influence over the newly emerged nations of Asia and Africa. நம்ம நாட்டுடைய முதல் பிரதமரான நேரு அமெரிக்கா மற்றும் சோவியத் ஆகிய வல்லரசுகள் நாடுகள் ஆப்பிரிக்கா ஆசியாவில் புதிதாக தோன்றிய நாடுகளில் தங்களது செல்வாக்கு செலுத்துறத எதிர்த்தார். ஓகேவா? ஸோ he choose the path of non-alignment, that is non-aligning with any blocs in the face of bipolar order of the Cold War and tried to form a third bloc of nations in international affairs. எனவே பனிப்போர் நிலவக்கூடிய இரு துருவமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா வல்லரசுகளோடு சேராமல் அணிசேரா இயக்கம் அப்படிங்கிற ஒரு வழியை தேர்ந்தெடுத்து சர்வதேச விவகாரங்களின் மூலமாக மூன்றாவது அணியை உருவாக்க நேரு முயன்றார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Broadly, non-alignment means not tying yourself off with military blocs. It means trying to view things as far as possible, not from the military point of view, thought that has to come in sometimes, but independently and trying to maintain friendly relations with all countries, it says that Jawaharlal Nehru. Okay. ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார்னா, பரந்த அளவில் அணி சேராமை அப்படிங்கக்கூடிய இராணுவ கூட்டணியில் இணைந்து கொள்ளாதது அல்ல, அதாவது பிரச்சனைகளை முடிஞ்சவரையிலும் இராணுவ கண்ணோட்டத்தோட பார்க்காம அது சில நேரங்களில் மட்டும் ஏற்பட்டாலும் சுதந்திரமாகவும் மற்றும் அனைத்து நாடுகளுடனும் நட்பு ரீதியாக உறவை பராமரிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஓகேவா? Next 4.4, the non-alignment movement, shortly we known NAM in 1961. Okay, அணிசேரா இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். The term non-alignment was coined by K. Krishna Menon in his speech at the United Nations in 1953. Okay, அணிசேரா இயக்கம் அப்படிங்கிற சொல் 1953 ஐநா சபையில் உரையாற்றிய வி கிருஷ்ணமேனன் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது. Non-alignment has been regarded as the most important features of India foreign policy. அணிசேராமை அப்படிங்கிறது இந்திய வெளியுறவு கொள்கையுடைய முக்கிய அம்சமாக விளங்குச்சுன்னு சொல்லுவோம். இட் எய்ம்டு டு மெயின்டைன் நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் இன் ஃபாரின் அஃபேர்ஸ் பை நாட் ஜாயினிங் எனி மிலிட்ரி அலையன்ஸ். இதனுடைய நோக்கம் இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல்னு சொல்லுவோம். The non-alignment movement was formed with the membership of 120 countries and 17 states as observers and 10 international organizations. அணிசேரா இயக்கமானது 120 உறுப்பு நாடுகளையும் 17 நாடுகளுடைய பார்வையாளர்களையும் 10 சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டிருந்தது. இட் ஹேஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் எ பொலிட்டிக்கல் மூமெண்ட் டு அன் எக்கனாமிக்கல் மூமெண்ட். இது ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து பொருளாதார இயக்கமாக மாற்றம் அப்படிங்கிறது கொண்டுச்சு. சரியா? த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட், ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, டிட்டோ ஆஃப் யுகோஸ்லேவியா, நாசர் ஆஃப் எகிப்த், சுகர்னோ ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் குவாமி நெக்ரூக் ஆஃப் கானா வாஸ் த ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் NAM. ஓகே, அதாவது அணிசேரா இயக்கத்து நிறுவனத்துடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு, யுகோஸ்லேவியாவுடைய டிட்டோ, எகிப்துடைய நாசர், இந்தோனேசியாவில் சுகர்னோ, கானாவில் குவாமே நிக்ருமோ, இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அணிசேரா இயக்கத்துடைய நிறுவனத்துடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி டியூரிங் கோல்டு வார் ஏரா. ஓகே, பனிப்போர் காலத்தில் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். த நான் அலைன்மெண்ட் ரூட்ஸ் டிட் நாட் ப்ரிவென்ட் இந்தியா from entering into an alignment with the Soviet Union by the Indo-Soviet Treaty of 1971, 20 years Pact of Peace, Friendship and Cooperation. இந்தியா அணிசேரா இயக்கத்தில் இருந்த போதும் சோவியத் யூனியனுடன் 1971ஆவது ஆண்டு இந்திய சோவியத் ஒப்பந்தத்தில், அதாவது 20 ஆண்டு ஆள ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒன்று போட்டுக்கிட்டாங்க. அதில் அமைதி, நட்புறவு, ஒத்துழைப்பு இதன் மூலமாக இணைஞ்சிச்சு. தென் இந்தியா எம்பார்க்ட் ஆன் எ சப்ஸ்டான்சியல் ப்ரோக்ராம் ஆஃப் மிலிட்ரி மாடர்னைசேஷன்ஸ். பின்னர் இந்தியா இராணுவ நவீனமயமாக்கலை மேற்கொண்டுச்சு. In 1974, India also conducted its first nuclear test at Pokhran under subterranean nuclear explosion project in response to China's nuclear test in
1964 at லாப்னார். ஓகே, அதாவது சீனா வந்து 1964 லாப்னார் அப்படிங்கிற இடத்துல மேற்கொண்ட அணு சோதனைக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அணு சோதனை திட்டத்தை 1974 பொக்ரானில் வந்து நடத்துச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா, சேஞ்சிங் குளோபல் கண்டிஷன்ஸ் டிட்டர்மைனட் த ஃபாரின் பாலிசி டீட்டெயில்ஸ். மாறி வரும் உலக சூழ்நிலைக்கு வெளியுறவு கொள்கை விவகாரங்களை வந்து தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்தியா காட் ஹேர் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இன் த ஆஃப்டர்மேத் ஆஃப் த டிசாஸ்டரஸ் செகண்ட் வேர்ல்டு வார் அண்ட் இந்தியா ஹேட் டு பி ரிடீம்டு ஃப்ரம் அக்யூட்டட் பாவர்ட்டி இல்லிட்ரஸி அண்டு கார்டிக் சோசியல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ். ஓகே, பேரழிவை ஏற்படுத்திய இரண்டாம் உலகப் போருக்கு பின்னாடி இந்திய அரசியல் விடுதலை அப்படிங்கிறது பெற்றது. மேலும் தீவிரமான வறுமை, எழுத்தறிவின்மை, குழப்பமான சமூக பொருளாதார நிலைகளிலிருந்து இந்தியா வந்து தன்னை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுச்சு. ஓகே, ஹென்ஸ் அவர் நியூ நேஷன் குட் நாட் அஃபோர்டு டு மிலிட்ரி என்டாக்கிள்மெண்ட் அண்டு மிலிட்ரி அலைன்சஸ். இதனால் நமது நாடு வந்து புதிய இராணுவ கூட்டு மற்றும் ஒப்பந்தத்தில் வந்து ஈடுபட முடியல. அவாய்டன்ஸ் ஆஃப் மிலிட்ரி ப்ளோஸ் வாஸ் தென் நாட் அண்ட் ஆப்ஷன் பட் ஏ நெசசரி. இராணுவ கூட்டணி தவிர்ப்பது அப்படிங்கிறது அப்போது விருப்பமாக மட்டுமின்றி ஒரு தேவையாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் அலைன்ஸ் டிட் நாட் மீன் நியூட்ரலி பட் த ஃப்ரீடம் ஆஃப் நேஷன் டு டிசைட் ஆன் இஷ்யூஸ் இண்டிபெண்ட்லி. தற்போது அணி சேராமை அப்படிங்கிறது நடுநிலைமையாக இருப்பது அப்படிங்கிறது பொருள் அல்ல. பிரச்சனைகளுக்கு முடிவுகளை நாடுகள் வந்து சுதந்திரமாக தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, it was meant to ensure de-escalations of conflict and tensions. Even with their discarding the non-alliance, India could enormously strengthen her defense system and could become a nuclear power. Okay, அதாவது அணி சேராமை அப்படிங்கிறது இராணுவ வலிமை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் பொருள் அல்ல, மோதல்களையும் பதட்டங்களையும் குறைக்கிறத உறுதி செய்வது அப்படின்னு சொல்லி பொருள்படும் சொல்லி சொன்னாங்க. ஃப்ளாஸ் ஆர் ஃபால்ட் இன் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி எக்ஸ்கர்ஷன்ஸ் ஹவ் பீன் அட்ரஸ்ட் டைம் அண்ட் அகெயின் பட் இந்தியா பேசிக் பாலிசி ஆஃப் நான் அலைன்மெண்ட் இஸ் ஸ்டில் இன் ஃபோர்ஸ். ஓகே, அதை கூட்டு சேராமை விளக்குனா கூட இந்தியா வந்து அதிக அளவில் தன்னுடைய இராணுவ அமைப்பை பலப்படுத்துறதுக்கும் ஒரு அணுசக்தி நாடாகவும் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே நேரத்தில் வெளியுறவு கொள்கைகளை தீர்மானிக்கிறதுல ஏற்படக்கூடிய தவறுகளும் குறைகளும் அவ்வப்போது சரி செய்யப்பட்டாலும் இந்தியாவுடைய அடிப்படை கொள்கை என்னென்னா அணி சேராமை அப்படிங்கிறது அது இன்றைக்கும் நடைமுறையில் வந்து இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட் அட்டு பொக்ரான், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பொக்ரானில் முதல் அணு சோதனை நடந்த இடம். ஓகேவா, அடுத்த நியூ டெவலப்மெண்ட்ஸ் இன் 1990s அண்ட் த 20th century. புதிய மாற்றங்கள் 1990 மற்றும் 20ஆம் நூற்றாண்டு. ஓகேவா, டூரிங் த 1990s along with the fall of Soviet Union a new global economic orders, liberalization, privatization and globalization emerged with the support of the western powers. 1990 சோவியத் யூனியன் வீழ்ச்சியோட மேற்கத்திய நாடுகளோட ஆதரவோட ஒரு புதிய உலகளாவிய பொருளாதார கொள்கை, அதாவது தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படிங்கிறது எழுச்சி பெற்றுச்சு. இந்தியா entered into fact with global economic pattern gate and enter into bilateral, trilateral, multilateral agreement. இந்தியா வந்து உலக பொருளாதார மன்றத்துடன், அதாவது கேட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ஒப்பந்தத்தோட சேர்ந்ததோட இருதரப்பு, முத்தரப்பு, பலதரப்பு ஒப்பந்தங்கள்லையும் இணைஞ்சிச்சின்னு சொல்லலாம். இட்ஸ் நியூக்ளியர் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ரிசல்ட் இன் இன்டிமேட்டரி ரியாக்ஷன்ஸ் ஃப்ரம் த வெஸ்டர்ன் வேர்ல்டு. மேற்கத்திய நாடுகளிலிருந்து அச்சுறுத்தக்கூடிய எதிர் விளைவுகளை வந்து இந்தியாவுடைய அணு ஆயுத சோதனைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் shifts in India's policy manifested in various ways such as இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை வந்து பின்வரும் வகையில் மாற்றம் அப்படின்னு கொண்டுச்சு. பெட்டர் ரிலேஷன் வித் சைனா, த லுக் ஈஸ்ட் பாலிசி 1992, சீனாவுடனான நட்புறவு, கிழக்கு நோக்கு கொள்கை அப்படிங்கிற ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இது 1992. த செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அட் பொக்ரான் 1998 இன் ராஜஸ்தான். பொக்ரானில் நடைபெற்ற ரெண்டாவது அணு சோதனை அது 1998 நடந்துச்சு. டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேலிடமிருந்து பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒரு உறவு
எனர்ஜி டிப்ளமசி வித் அரப் நேஷன்ஸ் அண்ட் ஈரான், அரபு நாடுகள் மற்றும் ஈரானுடன் எரிசக்தி ஆற்றல் வள தூதரக உறவு. அக்ரிங் டு யூஎஸ் நியூக்ளியர் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்ஸ், அமெரிக்காவுடைய அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல். இந்தியாஸ் vote against ஈரான் அட் த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிஸ், சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரானுக்கு எதிராக இந்தியாவுடைய வாக்களிப்பு. ஓகேவா. இந்தியாஸ் இன் த ரெசூர்கெண்ட் 21st century, 21ஆம் நூற்றாண்டில் மீட்டெழும் இந்தியான்னு சொல்லுவோம். த foremost task of India's foreign policy is to enable the domestic transformation of India. இந்தியா வெளியுறவு கொள்கையின் முதன்மையான பணி இந்தியாவில் உள்நாட்டு மாற்றங்களை ஏற்படுத்துறது. இந்தியா ஹேஸ் adjusted to meet the needs of intensified economic engagement with the world, which is designed to meet the needs of an increased inflow of capital, technology, ideas and innovations for our development and our re-emergence as one of the world leading economies. Okay, உலகத்துடைய தீவிரமான பொருளாதார நடவடிக்கைகளுக்காக இந்தியா தனது கொள்கைகளை சரி செஞ்சது. இருந்தாலும் இந்த நம்ம நாட்டுடைய மூலதனங்களுக்கான உள் முதலீட்டை அதிகரித்தல், தொழில்நுட்ப யோசனை, வளர்ச்சிக்கான கருத்துக்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் உலகின் முன்னணி பொருளாதாரங்களை ஒன்றாக மறுவெளிச்சி அடைதல், இதுக்கெல்லாம் அது வடிவம் அப்படிங்கிறத கொடுத்துச்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா. இந்தியா என்கேஜஸ் வித் கரண்ட் குளோபல் சப்ஜெக்ட் அண்ட் articulates its international policies in order to gain a prominent place and makes its presence felt on a global scale. இந்தியா தற்பொழுது உலகளாவிய விவகாரங்களில் ஈடுபட்டு தனது சர்வதேச கொள்கைகளில் முக்கிய இடத்தை பெற முனைவதோடு உலக அளவில் தன்னுடைய இருப்பை உணர செய்துன்னு சொல்லுவோம். It has joined new global groups like the Group of 20, G20, India, Brazil, South Africa and Brazil, IBSA, at the BRICS, Russia, India, China, South Africa, which gives more scope for India to play a larger role in global affairs. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா G20, அடுத்தது IBSA, BRICS போன்ற புதிய உலக குழுக்களோடு இணைந்தது அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உலகளாவிய விவகாரங்களில் பெரிய பங்கை வகிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிச்சு. சரியா. இந்தியாஸ் குளோபல் செக்யூரிட்டி கன்சர்ன் ஆர் ரெஃப்ளெக்டட் இன் இட்ஸ் மிலிட்ரி மாடர்னைசேஷன், மேரிடைம் செக்யூரிட்டி அண்டு நியூக்ளியர் பாலிசி. அதாவது உலக பாதுகாப்பு குறித்த அக்கறை இந்தியாவுடைய இராணுவ மயமாக்கல், நவீனமயமாக்கல், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி கொள்கைகளில் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இந்தியா ஹேஸ் எமர்ஜ்டு ஆஸ் எ மேஜர் வாய்ஸ் இன் குளோபல் டெசிஷன் மேக்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் and as a bridge and balancing power in the emerging global strategy architecture. இந்தியா உலகளாவில் முடிவெடுக்கும் மற்றும் நிர்வாகத்துடைய ஒரு முக்கிய குரலாக வளர்ந்து வரும் உலகளாவிய கட்டமைப்பில் ஒரு பாலமாகவும் சமநிலைப்படுத்தும் மிகப்பெரிய சக்தியாகவும் உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். The response of our policy makers at economic, political and strategy level have enabled India to emerge as a potential great power through it faces enormous developed challenges. ஓகே, இந்தியா மிகப்பெரிய பொருளாதார சவால்களை எதிர்கொண்டாலும் பொருளாதாரம், அரசியல், அடுத்தது போர்த்திறன் சார்ந்த கொள்கை வகுப்பாளர்களுடைய முடிவில் இந்தியா வலிமை வாய்ந்த சக்தியாக உருவெடுத்திருக்குன்னு சொல்லுவோம். These challenges include sustaining in countries economic growth rate, ensuring energy and security. Okay. Non-military issues like climate changes, energy security, competition for scarce resources, food and water security, pandemics and migrations. Okay, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியை நீடிக்க செய்தல், வளம் மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்துதல், இதில் இராணுவத்தன்மை இல்லாத பிரச்சனைகளுக்கான காலநிலை மாற்றம், எரிசக்தி ஆற்றல் பாதுகாப்பு, அரிதான வளங்களுக்கான போட்டி, உணவு மற்றும் நீர் பாதுகாப்பு, தொற்று நோய் மற்றும் இடம்பெயர்தல் போன்ற விவகாரங்களையும் மிகப்பெரிய வளர்ச்சி மாற்றங்களை அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். தோ நியூமரஸ் அண்டு formidable these
challenges are not beyond the reach of India's policy establishment. இந்த சவால்கள் வந்து எண்ணற்றவைகளாகவும் கடினமானவையாகவும் இருந்த போதிலும் அவை வந்து இந்தியாவுடைய கொள்கை அமைப்புகளுக்கு எட்டாதவை அல்ல அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 4.5 பேசிக் கான்செப்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையுடைய அடிப்படை கருத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசர்வேஷன் ஆஃப் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், தேசிய நலனை பேணுதல், அச்சீவ்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு பீஸ், உலக அமைதியை எய்துதல், டிஸார்னமெண்ட் ஆயுத குறைப்பு, ஃபாஸ்டரிங் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸ், ஓகே அமைதி அதாவது பிற நாடுகளுடன் நல்லுறவை வந்து வளர்த்தல். அடுத்து சால்விங் கான்ஃப்ளிக்ட் பை பீஸ்ஃபுல் மீன்ஸ், அமைதியான வழிகளில் வந்து பிரச்சனையை தீர்த்தல். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த்ரூ அண்ட் ஆக்ஷன் ஆஸ் பர் த பிரின்சிபல் ஆஃப் NAM, அணிசேரா கொள்கையின்படி சுதந்திரமான சிந்தனை மற்றும் செயல்பாடு. ஈக்குவாலிட்டி இன் கண்டக்டிங் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், சர்வதேச விவகாரங்களில் வந்து சமத்துவம். ஆன்டி காலனிசியம், ஆன்டி இம்பெரலிசம் அண்ட் ஆன்டி ரேசலிசம், அதாவது காலனி ஆதிக்கம், அடுத்து ஏகாதிபத்தியம், இன பாகுபாட்டுக்கு இது எதிரான நிலைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாலிசி ஆஃப் டிஸார்னமெண்ட். சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் குளோபல் நான் ப்ராஃபிட்டலைசேஷன் ஹாஸ் பீன் எ டாமினன்ட் தீம் ஆஃப் இந்தியாஸ் நியூக்ளியர் பாலிசி. சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து உலகளாவில் ஆயுத பெருக்க தடை அப்படிங்கிறது இந்தியாவுடைய அணு கொள்கையில் மேலோங்கிய ஒரு கருத்தாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்தியா சப்போர்ட்டட் UN டிஸார்னமெண்ட் ப்ரோக்ராம். இதனால் ஐநாவுடைய படை வலிமை குறைப்பு திட்டங்களுக்கு இந்தியா வந்து ஆதரவளிக்குது. இந்தியாஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் இன் 1974 and 1998 இஸ் ஒன்லி டன் ஃபார் ஸ்ட்ராட்டஜி பர்பஸ். 1974 மற்றும் 1998 அணு சோதனைகள் போர் திறன்மை சார்ந்த நடவடிக்கைக்காக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். த டூ தீம்ஸ் ஆஃப் இந்தியாஸ் நியூக்ளியர் டாக்ட்ரின் ஆர் நோ ஃபர்ஸ்ட் யூஸ், கிரெடிபிள் மினிமம் டெட்டரன்ஸ். அதாவது இந்தியாவுடைய அணுக்கொள்கைகளை 2 மைய கருத்து உண்டு. ஒன்று முதல்ல வந்து பயன்படுத்துறது கிடையாது, குறைஞ்சபட்ச நம்பகமான தற்காப்பு திறன் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹாஸ் டிசைடட் நாட் டு யூஸ் நியூக்ளியர் பவர் ஃபார் அஃபென்சிவ் பர்பஸ் அண்ட் வுட் நெவர் யூஸ் அகெயின்ஸ்ட் எனி நான் நியூக்ளியர் ஸ்டேட். அணு ஆயுத போர் தாக்குதலுக்கு பயன்படுத்துறதுக்கு இல்லை அப்படிங்கிறதோட அணு ஆயுதமற்ற எந்த ஒரு நாட்டுக்கு எதிராகவும் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து தீர்மானித்து வச்சுருக்கு. இந்தோ USA சிவிலைன் நியூக்ளியர் டீல் மார்க்ஸ் எ சிக்னிஃபிகண்ட் ப்ராக்ரஸ் இன் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. இந்திய அமெரிக்க அணு சக்தி ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவு கொள்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 4.6 சார்க். சார்க் அப்படின்னா சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன். சார்க் அப்படிங்கிறது தெற்காசிய நாடுகளுடைய பிராந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சார்க் இஸ் அன் எக்கனாமிக் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் 8 countries தட் ஆர் பிரைமர்லி லொக்கேட்டட் இன் சவுத் ஏசியா. சார்க் நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறது தெற்காசியாவில் அமைந்திருக்கக்கூடிய 8 நாடுகளுடைய ஒரு பொருளாதாரம் மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். த சார்க் பாலிசிஸ் எய்ம் டு ப்ரமோட் வெல்ஃபேர் எக்கனாமிஸ், கலெக்டிவ் செல்ஃப் ரிலையன்ஸ் அமங் த கண்ட்ரிஸ் ஆஃப் சவுத் ஏசியா அண்ட் டு அசல்ரேட் சோசியோ கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் த ரீஜியன்ஸ். ஓகே. அதான் சார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொள்கை, நாடுகளுடைய கொள்கை நலம் சார்ந்த பொருளாதாரத்தை வந்து ஊக்குவித்தல், தெற்காசிய நாடுகளுக்கிடையே கூட்டு தன்னிறைவு மற்றும் இந்த பிராந்தியத்தில் சமூக பண்பாடு மேம்பாட்டை வந்து விரைவுபடுத்துதல், இதெல்லாம் இதனுடைய முக்கியமான நோக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார்க் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் வாஸ் செட்டப் அட் நியூ டெல்லி. சார்க் அமைப்புடைய பேரிடர் மேலாண்மை மையம் அப்படிங்கிறது புதுடெல்லியில் வந்து அமைச்சிருக்காங்க. த சென்டர் இஸ் எ ஸ்லாக் பாடி ஆஃப் ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் ஆன் வேரியஸ் டிமினிஷன்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் சவுத் ஏசியா. இந்த மையம் தெற்காசியாவில் வந்து பேரிடர் குறைப்பு மற்றும் மேலாண்மைக்காக வல்லுநர்களை கொண்ட அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சார்க் சேட்டலைட் இஸ் எ ப்ரப்போஸ்டு கம்யூனிகேஷன் கம் மெட்ரோலஜி சேட்டலைட் பை இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ ஃபார் த சார்க் ரீஜியன். இது இஸ்ரோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு சார்க் பிராந்தியத்துக்காக செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்வுக்காக சார்க் வந்து செயற்கைக்கோள் அப்படிங்கிற ஒன்றை விண்ணுக்கு வந்து அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். The member countries are Afghanistan, Bangladesh, Bhutan, India, Nepal, Maldives, Pakistan and Sri Lanka. சார்க் அமைப்புடைய உறுப்பு நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்,
வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, நேபாளம், மாலத்தீவு, பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பாலிசி. ஓகேவா, வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி கேர்ஃபுல்லி formulated by a nation for maintaining relationship with the other nations. வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது மற்ற நாடுகளுடன் உறவை பேணுவதற்காக ஒரு நாட்டால் கவனமாக வடிவமைக்கப்படக்கூடிய உத்திகளுடைய கலவை அப்படின்னு சொல்லுவோம். டிப்ளமசின்னு சொல்லுவோம், ராஜதந்திரம். இட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஃபாரின் பாலிசி ஆஃப் எ ஸ்டேட். ராஜதந்திரம் அப்படிங்கிறது ஒரு அரசுடைய வெளியுறவு கொள்கை சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல செயல்படுத்துவதற்கான கருவி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சார்க்கில் இருக்கக்கூடிய மெம்பர் நேஷனுடைய ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. உங்களுக்கு இந்த இந்தியா மேப்பில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் எத்தனையும் ஆப்கானிஸ்தான், அடுத்தது பாகிஸ்தான், இந்தியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் கிரீன், அடுத்தது ஸ்ரீலங்கா அண்டு மாலத்தீவ்ஸ். ஓகேவா. தீஸ் ஆர் த மெம்பர் நேஷன்ஸ் ஆஃப் த சார்க். ஓகே. நெக்ஸ்ட்டு 4.7 contemporary context, changing and continuity of India's foreign policy. ஓகே. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையுடைய தற்கால சூழல் மற்றும் மாற்றம் தொடர்ச்சி. ஓகேவா. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டிசிங் அண்ட் இன்டகிரேட்டட் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி, ஒருங்கிணைந்த அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை. முதல்ல வந்து அண்டை நாடுகளுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ஹாஸ் ஆல்வேஸ் ரிகார்டட் த கான்செப்ட் ஆஃப் நெய்பர்ஹுட் ஆஸ் ஒன் ஆஃப் த பைண்டிங் concrete circle around the central axis of historical and cultural commonalities. ஓகே. வரலாறு மற்றும் கலாச்சார ஒற்றுமை தன்மைகளை மையமாக கொண்ட அண்டை நாடுகள் அப்படிங்கக்கூடிய கருத்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில் எப்பொழுது இருந்து வருது அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா கிவ்ஸ் பொலிட்டிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக் ப்ரியாரிட்டி டு ஹர் இமிடியேட் நெய்பர்ஸ் அண்ட் த இந்தியன் ஓசோன் ஐலாண்ட் ஸ்டேட் சச்சஸ் மாலத்தீவ்ஸ். ஓகே. இந்திய பெருங்கடல் அமைஞ்சிருக்கக்கூடிய மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளுக்கு அரசியல் மற்றும் ராஜதந்திர முன்னுரிமையை இந்தியா வந்து அளிச்சிட்டு இருக்குது. திஸ் centrality of neighbors of India's foreign policy stems from the clear understanding that a peaceful periphery is essential for India to achieve her multifarious developmental goals. இந்தியா வந்து வெளியுறவு கொள்கை இந்த அண்டை நாடுகளை மையம் கொண்டது அப்படின்னும் பல்வேறு வகையான வளர்ச்சி இலக்குகளுக்கு இந்தியா அடைவதற்கு அமைதியான சுற்றுப்புறம் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கக்கூடிய தெளிவான புரிதலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா ப்ரொவைட்ஸ் நெய்பர்ஸ் வித் சப்போர்ட் ஆஸ் நீடட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிசோர்ஸஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு ட்ரைனிங்ஸ். இந்தியா தனது அண்டை நாடுகளுக்கு தேவைப்படும் ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா வள ஆதாரங்கள், கருவிகள், பயிற்சியாக வந்து அளிச்சிட்டு வராங்க. Greater connectivity and integration is provided so as to improve the free flow of goods, people, energy, கேபிட்டல் அண்டு இன்ஃபர்மேஷன். தகவல்கள், அதாவது பார்த்திங்கன்னா பொருள்கள், மக்கள், ஆற்றல், மூலதனம் மற்றும் தகவல்கள் வந்து எளிதாக செல்வதை மேம்படுத்துவதற்காக மிகப்பெரிய இணைப்பும் ஒருங்கிணைப்பும் அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ப்ரீடிங், டிப்ளமசி அண்டு டெவலப்மெண்ட், அரச தந்திரம் மற்றும் வளர்ச்சியை இணைக்கிறது. One of the major objectives of India foreign policy has been to leverage international partnership for India's domestic development. இந்தியாவுடைய உள்நாட்டு முக்கிய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெறுவது இந்திய வெளியுறவு கொள்கையுடைய நோக்கங்களில் முக்கியமான ஒன்று. This include improving technological access, sourcing capital, gaining market access and securing நேஷ்னல் ரிசோர்ஸஸ். ஓகே. தொழில்நுட்ப உதவி கிடைப்பதை மேம்படுத்துறது, மூலதனத்தை பெறுறது, சந்தை பெறுதல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல், இதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கும். ஓகேவா. அடுத்தது எ கிராஜுவல் டிரான்சிஷன் ஃப்ரம் லுக் ஈஸ்ட் டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, அதாவது கிழக்கு நோக்கு என்பதிலிருந்து கிழக்கு செயல்பாடு அப்படிங்கக்கூடிய கொள்கைக்கு படிப்படியான மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்தது எப்படின்னு பார்த்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியா பிகின் வித் த நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஓகே. வடகிழக்கு இந்தியாவிலேருந்து தென்கிழக்கு ஆசியா அப்படிங்கிறது தொடங்குது. மியான்மர் இஸ் அவர் லேண்ட் பிரிட்ஜ் டு த கண்ட்ரீஸ் ஆஃப் த அசோசியேஷன் ஆஃப் த சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். இந்தியாவுடைய தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மியான்மர் அப்படிங்கிறது பாலமாக இருக்குது. த பர்பஸ் இஸ் டு என்ஷூர் எ ஸ்டேபிள் மல்டிபோலார் பேலன்ஸ் ஆஃப் பவர் in the Indo-Pacific and to become an integral part of Asia.
இதனுடைய நோக்கம் வந்து ஆசியாவில் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் இந்தோ பசிபிக் பகுதியில் நிலையான மற்றும் பல்முனை சமநிலையை உறுதிப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் பாலிசி எம்பாசஸ் எ மோர் ப்ரொடக்டிவ் ரோல் ஃபார் ஏசியன் அண்ட் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ். ஓகே, இந்த கொள்கை வந்து ஆசியா மற்றும் கிழக்காசிய நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வமான பங்கை வந்து வலியுறுத்துது அப்படின்னு சொல்லுவோம். The three big elements in our Eastern policy are stronger emphasis on physical connectivity, commercial and security related. நமது வந்து கிழக்கு கொள்கைகளுடைய 3 முக்கியமான கூறுகள் என்னென்னா வலிமையான நிலப்பரப்பை இணைக்கிறது, வணிகம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பானவை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். கரண்ட்லி இந்தியா பொலிட்டிக்கல் மூவ்ஸ் ஆர் பீயிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எக்கனாமிக் இம்ப்ரியேட்டிவ்ஸ். ஓகே, தற்போது இந்திய அரசியல் நகர்வுகளில் தவிர்க்க இயலாத பொருளாதார காரணியாக செல்வாக்கு செலுத்துது. மெனி நேஷன்ஸ் ஆர் மூவிங் டு ஃபோக் பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா. பல்வேறு நாடுகள் இந்தியாவுடன் சிறந்த நட்புறவு வந்து வச்சிருக்கிறாங்க. அசிலிட்டேட்டட் பேலன்ஸ்டு அண்ட் இன்க்ளூசிவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் இந்தியா பிரைமரி கோல். விரைவான சமமான மற்றும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி இந்தியாவுடைய முதன்மையான குறிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா அச்சீவ்ஸ் திஸ் பை என்ஷூரிங் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் பை leveraging the nation's international partnership to obtain all that is needed to fuel economic developments, markets, investment, technology, linkage, mobility of personnel, fair global governance and a stable and fair environmental conducive for growth. நாடு வந்து சர்வதேச பங்களிப்பை மேம்படுத்துவதன் மூலமாக அமைதி மற்றும் பாதுகாப்பு வந்து உறுதி செய்வது. இதை அடையிறதுக்கு தேவையானவை எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி, சந்தை, மூலதனம், தொழில்நுட்பம், மரபு பிணைப்பு, பணியாளர் திறன், நியாயமான உலகளாவிய நிர்வாகம், ஒரு நிலையான நியாயமான வளர்ச்சிக்கு உகந்த சூழல், இது எல்லாம் நாம் வந்து சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஆஸ் ஏ லீடிங் பவர். இந்தியா இஸ் ஏ மெம்பர் ஆஃப் த G20, the East Asia Summit and the BRICS coalition, a testament to its status as a large country with a fast growing economy. அதை வழிகாட்டும் சக்தியாக இந்தியா இருக்குது. G20 நாடுகள், கிழக்காசிய உச்சி மாநாடு, பிரிக்ஸ் இதெல்லாம் உறுப்பு நாடாக இருந்துட்டு வர இந்தியா இப்போது வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வளரும் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடாக விளங்குறது. இதுக்கு ஒரு சான்றுன்னு சொல்லுவோம். இந்தியா ஆஸ்பர்ஸ் ஃபார் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் ஆஃப் த UN செக்யூரிட்டி கவுன்சில். ஐநாவுடைய பாதுகாப்பு சபையில் ஒரு நிரந்தர உறுப்பினர் நாடாக இந்தியா இருக்க விரும்புது. அண்ட் இந்தியா நவ் has an increasing range of interest which are enclosed in different parts of the world and which stem from a wide range of factors such as the need to secure energy, vital natural resources, the imperative of maintaining open shipping lands, seeking investments and trade opportunities overseas, and the need to secure trade access. ஓகே, இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்பொழுது தனது அதிகரித்து வரும் நலனை வந்து உலகத்துடைய பல பகுதிகளில் ஓகேவா ஆளை வந்து பதிஞ்சு விட்டு வருது. மேலும் ஆற்றல் வளம், முக்கிய இயற்கை வளங்களை பாதுகாத்தல், அவசியமான கப்பல் வழித்தடங்களை திறத்தல் மற்றும் பராமரித்தல், முதலீடுகளை வந்து எதிர்நோக்கல், கடல் கடந்த வணிக வாய்ப்புகள் மற்றும் வணிக நுழைவினை பெறுதல் போன்ற பல்வேறு காரணிகளாக முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டுட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் பாலிசி அண்டு ஃபாரின் பாலிசி. ஓகேவா? அதாவது உள்நாட்டு கொள்கைக்கும் வெளிநாட்டு கொள்கைக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு. டொமஸ்டிக் பாலிசி இட் இஸ் எ நேஷன்ஸ் பிளான் ஃபார் டீலிங் இஷ்யூஸ் வித் இட்ஸ் ஓன் நேஷன். உள்நாட்டு கொள்கை அப்படிங்கிறது ஒரு நாடு தனது நாட்டுக்குள்ளான விவகாரங்கள் தொடர்பாக கொண்டுள்ள கொள்கை. ஃபாரின் பாலிசி இஸ் த நேஷன்ஸ் பிளான் ஃபார் டீலிங் வித் அதர் நேஷன்ஸ். வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது ஒரு நாடு பிற நாட்டோட கொண்டு இருக்கக்கூடிய விவகாரங்கள் தொடர்பானது அப்படின்னு சொல்லுவோம். டொமஸ்டிக் பாலிசி இட் இன்க்ளூட்ஸ் லாஸ் focusing on domestic affairs, social welfare, health care, education, civil rights, economic issues and social issues. இது வந்து உள் விவகாரங்கள், சமூக நலம், சுகாதாரம், கல்வி, குடியியல் உரிமைகள், பொருளாதார விவகாரங்கள் மற்றும் சமூக பிரச்சனைகள் ஆகியவற்றை மையமாக கொண்ட சட்டங்களை வந்து உள்ளடக்கியது. வெளியுறவு கொள்கை அதாவது ஃபாரின் பாலிசி அப்படிங்கும்போது ட்ரேட், டிப்ளமசி, சாங்ஷன்ஸ், டிஃபென்ஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் குளோபல் என்விரான்மெண்டல்ஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி.
வணிகம், அரசு தந்திரம், அடுத்து தடுப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு, உளவுத்துறை, உலகளாவிய சூழல் ஆகிய வகைகளை வந்து கொண்டது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன்ஸ். ஓகே. டுடே இந்தியா ஹாஸ் ஃபார்மல் diplomatic relations with most of the nations besides being the world's second most populous country, largest democracies of one of the fastest growing country. அதாவது தற்போது இந்தியா வந்து உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவு அப்படிங்கிறது வச்சுருக்கு. மேலும் இரண்டாவது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு, மிகப்பெரிய மக்களாட்சி கொண்ட நாடு, வேகமாக வளர்ந்து வரும் நாடு. இதிலெல்லாம் ஒரு நாடாக நம்மளோட இந்தியா இருக்குது. தோ இந்தியா இஸ் நாட் இன் எனி மேஜர் military alliance, our relations with the major power has acquired a strategy depth. இந்தியா வந்து எந்த ஒரு மிகப்பெரிய இராணுவ கூட்டணியில் இல்லை அப்படின்னாலும் மிகப்பெரிய நாடுகளுடன் போர்த்திறன் சார்ந்த ஒரு ஆழமான உறவை வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் காமன் ஃபைட் அகெயின்ஸ்ட் டெரரிசம் இஸ் எ பர்டிகுலர் எலமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த். தீவிரவாதத்துக்கு எதிரான நம்மளுடைய பொதுவான போராட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா ஹாஸ் ஹவ் டு அச்சீவ் இட்ஸ் செக்யூரிட்டி அண்டு சோசியோ எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட் while at the same time working for peace, freedom, progress and justice to all the nations and peoples. தீவிரவாத அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தனது பாதுகாப்பு, சமூக பொருளாதார முன்னேற்றங்களை அடைய எதிர்பார்க்கும் அதே நேரத்தில் அனைத்து நாட்டு மக்களுக்கும் அமைதி, சுதந்திரம், முன்னேற்றம் மற்றும் நீதி ஆகியவற்றை வந்து வேண்டுது அப்படின்னு சொல்லுவோம். Thus India adheres to the foreign policy principle that in international relations there is no permanent friend and no permanent foe, only the interest of பர்மனெண்ட். ஓகே. அதாவது சர்வதேச விவகாரங்களில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பகைவனும் கிடையாது, நலன்கள் மட்டும்தான் நிரந்தரமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ சேலஞ்சஸ் ஃபோர்ஸ்டு இந்தியா டு அட்ஜஸ்ட் டு நியூ ரியாலிட்டிஸ். ஓகே. புதிய வகை சவால்கள் அப்படிங்கிறது புதிய உண்மைகளுக்கு ஏற்ப அமைத்து கொள்ள வலியுறுத்துது. ஈவன் தென் பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இட்ஸ் ஃபாரின் பாலிசி ரிமைனட் மோர் ஆர் லெஸ் த சேம். அப்போதும் கூட அதன் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். The lesson is over now. Summary or recap of this lesson. The foreign policy of the government concerns the policy initiatives made towards other states. ஒரு அரசாங்கத்துடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது பிற நாடுகள் நோக்கி மேற்கொள்ளப்பட்ட கொள்கைகளுடைய முன் முயற்சியை பற்றி குறிக்கிறது. The Ministry of External Affairs is responsible for carrying அவுட் ஆஃப் ஃபாரின் பாலிசி ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை வந்து சார்ந்தது. எ கோல் ஓரியன்ட் ஃபாரின் பாலிசி ஹேஸ் த பொட்டன்சியல் டு அச்சீவ் இம்ப்ரூவ்டு ரிலேஷன்ஸ் வித் அதர் ரிலேஷன்ஸ். ஓர் இலக்கு சார்ந்த வெளியுறவு கொள்கை பிற நாடுகளோடு மேற்கொள்ளப்பட்ட உறவினை அடைவதற்கான திறனை வந்து கொண்டுள்ளது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஜாயினிங் த காமன்வெல்த் நேஷன் அண்ட் ஸ்ட்ராங்லி சப்போர்ட் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் இன் அதர் கண்ட்ரீஸ். இந்தியா சுதந்திரத்துக்கு பின்னாடி காமன்வெல்த் நாடுகளோடு இணைந்து பிற நாடுகளுடைய சுதந்திர இயக்கத்தை வலுவாக ஆதரித்தது. டூரிங் கோல்டு வார் அடாப்டட் த பாலிசி ஆஃப் நான் அலையிங் இட் செல்ஃப் வித் எனி மேஜர் பவர் பிளாஸ். இந்தியா பனிப்போரின் போது எந்த ஒரு கூட்டணியிலும் அதாவது அமெரிக்காவோடையும் இணையில, ரஷ்யாவோடையும் இணையாமல் அணிசேரா கொள்கையை வந்து கடைபிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது ஃபாரின் பாலிசி இஸ் கரண்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் இம்ப்ரூவிங் ரிலேஷன்ஸ் வித் நெய்பரிங் கண்ட்ரிஸ் அண்ட் மேஜர் குளோபல் பவர்ஸ். உலக வல்லரசு நாடுகளுடனும் அண்டை நாடுகளுடன் உடனே உறவு வந்து மேம்படுத்துறது இந்தியா தற்பொழுது கவனம் செலுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம். The lesson is over now. Thank you students. Thank you one and all.